ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான விவாதத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உரையாற்றி வருகிறார். தன்னை கைது செய்யப்பட்ட 31ஆம் தேதி என்பது இந்தியாவின் கருப்பு நாள் என்றும் முழுக்க முழுக்க இது மத்திய அரசின் மீதான மத்திய அரசு தன் மீது வைத்திருக்கக்கூடிய பழிவாங்கு நடவடிக்கை என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். தற்போது இந்த ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய புதிய அமைச்சரவை பதவியேற்ற நிலையில் முதலமைச்சராக சம்பாய் சோரன் பதவியேற்றிருக்கிறார். அவர் தன் அரசின் மீதான பெரும்பான்மையை இன்று நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்பான சிறப்பு கூட்டம் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. அந்த சட்டப்பேரவை உரையில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உரையாற்றி வருகிறார். அந்த உரையின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள், மத்திய அரசு மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் ஜார்க்கண்ட் ஆளுநர் மாளிகையின் சதியே தான் கைது செய்யப்பட்டதற்கு காரணம் என்று ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார். பழங்குடியினரை மத்திய அரசு ஏன் இவ்வளவு வெறுக்கிறது என்று ஹேமந்த் சோரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன்னை கைது செய்த நாள் என்பது இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக கருப்பு நாள் என்றும் மத்திய அரசு பழிவாங்கல் நடவடிக்கை தான் தன் மீதான கைது நடவடிக்கை என்றும் அவர் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நில மோசடி மற்றும் சுரங்க முறைகேடு தொடர்பாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து அவருக்கு பலமுறை சம்மன் அனுப்பிய நிலையில் ஒரே ஒரு மட்டும்தான் அவர் ஆஜரானார். அதற்கு பிறகு அவர் வீட்டில் நேரடியாக சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு பிறகு அவரை கைது செய்து அழைத்து சென்றார்கள். நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு சட்ட ரீதியான நடவடிக்கைகளால் நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு பிறகு ஹேமந்த் சோரனுக்கு பிறகாக யார் முதலமைச்சராக பதவி ஏற்பார்கள் என்ற ஒரு கேள்வி பிரதானமாக காணப்பட்டது. அப்போது ஆலோசனை கூட்டமெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய மூத்த தலைவர் சம்பாய் சோரன் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதையடுத்து அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதை அடுத்து ஜார்க்கண்ட் ஆளுநரிடம் அதற்குரிய அந்த கடிதத்தை வழங்கினார். அதற்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான காலக்கெடு 10 நாட்கள் என அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைய நாள் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நடைபெற்று வருகின்றது. அந்த சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உரையாற்றி வருகிறார். அந்த உரையின் போது ஜார்க்கண்ட் ஆளுநர் மாளிகையின் சதியே தான் தன்னுடைய கைதுக்கு காரணம் என்றும் மத்திய அரசு பழிவாங்கல் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தன்னை கைது செய்து 31ஆம் தேதி என்பது இந்தியாவுக்கு கருப்பு நாள் என்றும் ஹேமந்த் சோரன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக பழங்குடியினரை மத்திய பாஜக அரசு ஏன் இவ்வளவு வெறுக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருப்பது, வருத்தமாக இருப்பதாகவும் ஹேமந்த் சோரன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் மத்திய அரசின் மீதும் ஜார்க்கண்ட் ஆளுநர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து தன்னுடைய உரையை ஆற்றி வருகிறார். அதற்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும். அப்போது புதிய முதலமைச்சராக பதவியேற்றக்கூடிய சம்பாய் சோரனுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறார்கள்? குறிப்பாக ஏற்கனவே அங்கு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்து அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். காங்கிரஸ் கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார்கள். அதற்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்ட போது ஹைதராபாத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஜேஎம்எம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டு தற்போது நேற்று அவர்கள் ராஞ்சி அழைத்து வரப்பட்டு இன்று அவர்கள் சட்டமன்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சட்ட நேரத்தில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறது.